ஸோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திருப்பி எங்கடா அடிச்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு ஒரு சின்ன வேலை விஷயமா போயிருந்தோம். சரி, அதே டைமில் வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப நாளாக பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து வச்சிருந்த கடை தான் வந்து ஐக்கியா. ஸோ இந்த சில வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் சம்மந்தமான கடைகளை போய் vlog பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால இந்த வாட்டி விளாக் பண்ணுறதுக்கு ஆர்கிடெக்சர் சம்மந்தமான ஒரு சிறந்த கடையான ஐக்கியாலே போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நாங்களும் உள்ளே போனோம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இது வீக்கெண்ட்ஸில் செம்ம க்ரௌடாக இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் நாங்கள் வந்து ஃப்ரைடேயில் போனதுனால அவ்வளோ க்ரௌட் இல்லை இந்த இடத்துல. அண்ட் உள்ளவே பார்த்தீங்கன்னா செக்கிங் அண்ட் பார்க்கிங் எல்லாமே வந்து ஒரு மால் கணக்கில் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு அவ்வளோ கார்ஸ் ஆல்ரெடி பார்க்டாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஐக்கியானா என்னன்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஐக்கியா வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஸ்வீடன்லேருந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்டீரியர் சம்மந்தமான விஷயங்களை அவங்களே ஒரு தனி பிராண்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டெக்கரேஷன்ஸ், லைட்டிங்ஸ், ரெடி டு அசம்பிள் ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளால் பார்க்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் டிஸ்பிளே. ஸோ இதில் என்னெல்லாம் ஐக்கியாவோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டேபிளில் ஸ்டார்ட் பண்ணி அங்கே இருக்க லைட்ஸ், அதுக்கான கட்லரி, பிளேட்ஸ், அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ரேக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸாக ஐக்கியாலேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் பார்த்த இடம் வந்து ஒரு டைனிங் ரூமோட ஃபுல் செட்டப். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா ரூம்ஸ்க்குமே வந்து ஒரு செட்டப் மாதிரி அவங்களே வச்சுருந்தாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸை மட்டுமே டிஸ்பிளேல வச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிற ரூம் வந்து ஒரு லிவிங் ரூம் செட்டப். வாங்க அதை போய் பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு லிவிங் ரூம், ஒரு டைனிங் ரூம்னு பண்ணாமல் வெவ்வேறு சைஸஸில் வந்து நம்மளுக்காக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒருவேளை நம்மளோட வீடு அதோட ரஃபாக சைஸ் மேட்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி செட்டப்பில் அரேஞ்ச்மெண்ட்டில் போகலான்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கிச்சன் யூனிட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட டிசைன் ஐடியேஷன்ஸ் ஜஸ்ட் ஃபார் டிஸ்பிளே பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. கிச்சனை க்ராஸ் பண்ணி வரும்போது அதே வீட்டுக்கான லிவிங் ரூம் மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த லைட்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த லைட்டோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்னடா இவ்வளோ சீப்பாக இருக்குன்னு தான் நினைப்பீங்க. வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் லைட் ஃபிக்சர். அண்ட் இதோட விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் எண்டில் தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸால் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரிச் அண்ட் எலிகண்ட் லுக் வந்து உங்கள் வீட்டுக்கு கொடுக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இருக்க கர்டன்ஸுமே ஐக்கியா தான். ஸோ அதோட விலையுமே அங்கே போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இது புதுசாக இருந்துச்சு இந்த அனுபவம். செமையாக மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ப்ராடக்ட்ஸு இப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் தான் ஃபர்னிச்சர் செக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட சோஃபாஸ், ரிக்ளைனர்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து டேபிள், காஃபி டேபிள், சைட் டேபிள் அந்த மாதிரி விஷயங்களும் இருந்துச்சு இங்கே. ஸோ இதில் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷலிட்டி
ஸோ இந்த மாதிரி கடைகளில் நம்ம வந்து போய் வந்து உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்லை நம்மள யாருமே வந்து பெருசாக சேல்ஸ் பர்சனோ யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம நார்மலாக ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போனால் பின்னாடியே நின்று வந்து நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும். எல்லாருக்குமான்னு தெரியல, பட் எனக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் போகும்போது எதர் இதே மாதிரி ஃபாரின் வெஞ்சரான டெக்கத்லான் போனாலும் சரி, நம்ம பின்னாடி வந்து இதுதான் வேணும், இதுதான் வேணுமா அந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ எவ்வளோ நேரமோ எப்படி வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஒரு ப்ராடக்டை. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு ரூமோட செட்டப் நான் அகைன் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு லிவிங் ரூம் செட்டப். லிவிங் ரூம் ப்ளஸ் டைனிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்திருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களோட கபோர்ட்ஸு, ஷெல்ஃப்ஸ்க்குலாம் வந்து டோர் எந்த மெட்டீரியலில் பண்ணலான்ற மாதிரி வந்து ஒரு சாம்பிள் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணி அந்த அவைலபிள் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி நம்மளே வீட்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் இருக்க டைப்ஸ் லைக் கிளாஸ் வச்சு, அந்த வுட்டில் வந்து ஃப்ரேம் மாதிரி வச்சு, கிளாஸ்லேயே பிளாக் வச்சு, நார்மலாக இருக்க ப்ளைவுட், அந்த மாதிரி பல டைப்ஸ் இங்கே இருக்குது. ஒரு கேபினெட்கே வந்து இவ்வளோ டைப்பாலஜி அப்படின்ற போது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் இவங்க ஏன் இவ்வளோ பெரிய பிராண்டாக இருக்காங்கன்னு ஆரம்பிச்சு பெரிய பொருள் வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமைஸ்டாக, ஸோ நம்ம என்ன ஹைட்டில் வேணுமோ இந்த 4 மாவு மட்டும் வாங்கிட்டு என்ன ஹைட்டில் வேணுமோ இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு ஹைட்ஸ்க்கு டிவைட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதான் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெட் செக்ஷனுக்கு வந்துருக்கும். ஸோ பெட்லேயே வந்து ஒரு மேட்ரஸ்க்கு எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வெரைட்டிஸ் ஆஃப் மேட்ரஸ் இருக்கும். அதோட ஃபினிஷஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம படுத்தும் பார்த்துக்கலாம் அதோட ஃபீலிங் எப்படி இருக்குன்ற மாதிரி. நம்மளை யாருமே இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. சின்ன பசங்க வந்து அந்த பங்க் பெட்லலாம் ஏறி குச்சி விளையாடி கூட இருந்தாங்க பார்க்கும்போது. ஒரு வழியாக அந்த பெட்டிலலாம் அப்படியே படுத்து தூங்கிட்டு செம்மையாக எழுந்து நாங்கள் வந்து அடுத்த செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்க்கான கம்ப்ளீட் செக்ஷன். ஸோ இங்கே வேறு டைப்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் சேர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் சேர்ஸ்னு எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஆஃபீஸ் ஆர்கனைசர்ஸ் ப்ளஸ் இந்த லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளாக இருக்கும். பயங்கரமாக இருக்கு. இங்கே இப்போ ரேட்டன். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிச்சன் செக்ஷன் வந்திருக்கோம். டைனிங் செக்ஷன் இது. ஸ்னேகா மேப்பை பார்த்து போடி, ஒன்றுக்கு போயின்னு இருக்கோம் இஷ்டத்துக்கு. ஸோ கைஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா மூவபிள் டேபிள் தான். ஸோ கீழே இறங்கும், ஸ்டாண்டிங், சிட்டிங்
We run through the space, guys. இது ஃபுல்லாக வந்து கிட் செக்ஷன் கைஸ். நெக்ஸ்ட்டு பிளான்ஸ்க்கு ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட் வந்து. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்பிளே ப்ராடக்ட்ஸோட ஆக்சுவல் பீசஸ் இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து கொண்டு போய் தான் வெளியில் பில் போட முடியும். மேலே இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் டிஸ்பிளே பர்பஸ் மட்டும். பட் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் கைஸ், இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ சுற்றி பார்க்கவே வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே ஆகிடுச்சு. ஒரு ஃப்ளோரை சுற்றி பார்க்கவே வந்து செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்தா அதே மாதிரி சைஸில் இன்னொரு ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ இங்கேயுமே சுற்றி பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால வந்து விட்டு போகவும் மனசில்லை. ஸோ கம்ப்ளீட்டாக சுற்றி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஐக்கியா பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை வச்சு மல்டிபர்பஸ் ப்ராடக்ட் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். எஸ்பெஷலி நம்ம இந்த மேலே பார்த்ததை வச்சு பல்வேறு செட்டப்ஸில் வந்து இந்த மாதிரியான பெக் போர்ட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு பர்பஸுமே அவங்க வந்து இங்கே காமிச்சிருக்காங்க எப்படி யூஸ் பண்ணலான்னு. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளீனிங் எக்யூப்மெண்ட்டை எப்படி மல்டிபர்பஸாக அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸோ வெரி க்ரியேட்டிவ் டிசைன் அண்ட் வெரி ஃபங்க்ஷனல் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் வந்து ஐக்கியாவில் இருக்குது. நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்னோட ரொம்ப பிடிச்ச செக்ஷன் இந்த என்டையர் ஐக்கியாலே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் செக்ஷன் தான். ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்த பல டைப்ஸ் ஆஃப் இன்டீரியர் லைட்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து இங்கே வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக ஓஹோன்னு இல்லாமல். அண்ட் இந்த லைட்ஸ், ஹோம் டெக்கர்ஸ் அது எல்லாமே கிராஸ் பண்ணி வந்தோடனே இந்த ஹியூமங்கஸான ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேக்காக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பார்த்த ஃபர்னிச்சர்ஸ் பாதியுமே நம்மளால் செல்ஃபாக அசம்பிள் பண்ணிக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இங்கே போய் நம்ம அந்த கோடை பார்த்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அது ஒரு பேக்கடாக இருக்கும். அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வித் நார்மல் டூல்ஸ் வச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஐக்கியாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். அண்டு சில பல பொருட்கள் வாங்கியிருக்கோம். பெருசாக ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், ஓவர் அண்ட் அவுட்.